الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு துலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு கண்ணியமான ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ஒரு மனிதனுக்கும் தந்திக்கிறான். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா மௌத்துக்கு முன்னால் பலவிதமான சந்தர்ப்பங்களை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பான். அதிகமான மனிதர்களுக்கு இது சந்தர்ப்பமாக என்றே விளங்காது. அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பம் வரும். உதாரணமாக மனிதனுடைய வாழ்க்கையில் பொதுவாக மனிதன் பாவம் செய்கிறவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஒவ்வொரு ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய பிச்சிலங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் நீப்பாங்க. இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில திருந்தி நடக்கிறதுக்கு அல்லாஹு தாலா பல சந்தர்ப்பங்களை கொடுப்பான். இந்த சந்தர்ப்பங்களை யாரெல்லாம் சரியா பயன்படுத்துவாங்களோ துனியாலையும் கண்ணியமாக வாழுவாங்க, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் கண்ணியமாக வாழுவாங்க. இந்த சந்தர்ப்பங்களை யாரெல்லாம் சரியா பயன்படுத்தலையோ அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு தூரத்துக்கு போய்த்து சில மனிதர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பான்டா, சில மனிதர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு நலவு சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான். எவ்வளவு நசீஹத் செய்யுங்க, எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, கண்ணால பார்ப்பாங்க, காதால கேட்பாங்க, எவ்வளவோ விஷயங்களை கேட்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் வாழ்க்கையில தெரியும். ஆனா வாழ்க்கையில சந்தர்ப்பத்தை எடுத்து அவங்க வாழ்க்கையில தௌபா செய்ய மாட்டாங்க. இந்த மனிதர்களுக்கு தௌபா செய்ய ஓணுமெண்டா அல்லாஹு தாலா எப்படியான கட்டத்தை கையாளுவான்டா, இவர்களை கொண்டு போய்த்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய்த்து போடுவான், படுத்த படுக்கையில கொண்டு போய்த்து வைப்பான், ரெண்டு கையை எடுத்துடுவான், காலை எடுப்பான். இந்த மாதிரி பயங்கரமான வியாதியை கொடுத்தாதான் இப்ப மனுஷனுக்கு புத்தி வாரு. இப்ப கையை தூக்கி தௌபா, யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னி, அதை செய் இதை செய். எவ்வளோ சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமா எடுக்கிறது இல்லை. துனியால இஸ்லாமிய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்க, ஈக்கக்கூடிய சொற்ப பேர் உள்ளத்தை கொஞ்சம் காலியாக்கிட்டு கேளுங்க. இந்த கொஞ்சம் பேரை கொண்டாவது இந்த ஏரியாக்கள்ல மாற்றங்கள் அல்லாஹு தாலா கொண்டு வருவானாக. துனியால கொஞ்சம் சின்ன சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில எடுத்து துனியால கண்ணியமான வாழ்க்கை அடைஞ்ச நிறைய பேர் ஈகிறாங்க இஸ்லாமிய வரலாறு. உதாரணமாக ஃபுதைல் பின் ஐயால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியோர் அல்லாஹ்வுடைய வலி. உலமாக்கள் கிட்ட கேட்டா தெரியும் இந்த ஃபுதைல் பின் ஐயால் யார் என்று சொல்லி. மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஒரு ஆபித், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு வலியாக வாழ்ந்தவங்க. இந்த ஃபுதைல் பின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இவங்களுடைய ஆரம்ப காலத்தை பத்தி கிதாபுகள் எழுதுறாங்க. பெரிய மது குடிக்காரனாக துனியால வாழ்ந்தார். அதிகமா மது குடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். சாராயம் குடிக்கக்கூடிய மனிதன். அவர் செய்யாத பாவம் இல்லை. அவருடைய முழுமையான தொழில் என்னன்னு சொல்லி சொன்னா மங்கொள்ள அடிக்கிறே தான் தொழில். என்ன தொழில்? களவெடுக்கிறது. வீடு வீடா போய்த்து களவெடுத்து தான் இவங்களோட வாழ்வாதாரம் போய்த்து கொண்டு இருந்துச்சு. ஒரு தடவை ஃபுதைல் பின் ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு காட்டு பகுதியில் அவங்க இடத்துல இருந்துட்டீங்கிறாங்க, ஒரு மண்டபத்துல. இந்த நேரத்தில் ஒரு பிரயாண கூட்டம், ஒரு ஜமாத் கொண்டு வராங்க. வந்து அந்த இடத்துல மஷூரா செய்யறாங்க, நாங்க இந்த இடத்துல இரவு தங்குவோம், ஏன் இரவு நேரமாகிட்டு நாங்க இந்த இடத்துல தங்கிட்டு வெள்ள காட்டிலும் காலையில எங்களோட பிரயாணத்தை தொடர்ச்சியா போவோம். ஜமாத்துல வந்து எல்லாரும் சொன்னாங்க இது நல்ல மஷூரா, நாங்க எடுத்துக்கொள்வோம். ஆனா அதுலேருந்து ஒருத்தர் சொன்னார், இல்ல இல்ல இந்த மஷூரா இல்ல. சொன்னாங்க நாங்க தங்கிக்கிற வந்திக்கிற போர்டரை கொஞ்சம் சுத்தி பாருங்க, யாரோட போர்டர் விளங்குதா? இது ஃபுதைல் பின் ஐயால்ட இல்ல. நாங்க தூங்குறதுல சந்தேகம் இல்ல, காலை பொழுது அடைவோம், ஜனாதாவா தான் அடைவோம் என்ற அவ்வளவு பயங்கரமான ஒரு மனிதன் தான் ஃபுதைல் பின் ஐயால். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சும்மா கத்திட்டு அடங்குற ஆட்கள் அல்ல. கிதாபுகள் எழுதுறாங்க அவங்க எந்த அளவுக்கு பெரிய சண்டியனா வாழ்ந்தாங்கண்டா, ஒரு வீட்டுக்கு களவெடுக்க போறேன்னா சொல்லிட்டு தான் போவான்.
அவனோட வீட்டுக்கு வருவோம் 7 மணி நேரம் தடுத்துக்குவோங்கன்னு சொல்லி. அப்ப எவ்வளவு தைரியமீங்க. அந்த அளவுக்கு பெரிய தைரியத்தோட வாழ்ந்தான் ஃபுதைல் பின் இயால். பெரிய சண்டியனா வாழ்ந்தான். இப்ப இவங்க பேசிக்கொண்டு ஈக்கக்கூடிய நேரம் ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டுக்கொண்டு ஈக்கிறாங்க இருட்டிலேருந்து. அவங்களுக்கு விளங்குது இல்லை. இப்ப இவங்க யோசிக்கிறாங்க ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹ், நான் பெரிய ஒரு மோசமான ஒரு கட்டத்திலே வாழ்ந்து கொண்டு ஈக்கிறேன். மனுஷன் அப்படித்தான் யோசிக்கிறேன். செய்யற பாவம் எல்லாம் செய்யறேன், செய்யற அநியாயம் எல்லாம் செய்யறேன், செஞ்சுட்டு யோசிக்கிறேன் நாங்களும் பாவத்தாலியான்னு யோசிக்கிறேன். இவரும் அப்படிதான் யோசிக்கிறார். நாங்க பெரிய ஒரு பாவத்தாலிய போல வாழ்றோம், அப்படியான கட்டத்திலே ஆகிக்கிறோம். இப்படி சிந்திக்கக்கூடிய நேரம் அடுத்த நாள் விடியுது. ஆனாலும் திருந்தல்ல, அல்லாஹ் கொடுத்தான் சந்தர்ப்பத்தை திருந்தல்ல. இப்ப அடுத்த நாள் விடியுது. இவங்க என்ன செய்யறாங்க, வளமையை போல ஒரு வீட்டுக்கு மங்கோல் அடிக்க போறான், களவெடுக்க போறான். ஒரு வீட்டுடைய கூரைக்கு மேல ஏறிட்டாங்க. ஏறி ஓடு எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. உள்ளுக்கு ஒரு பெண்மணி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறா, வயசாலி பெண்மணி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறா. அந்த குர்ஆனுடைய ஒரு ஆயத் காதுல விழுது. யோசிங்க, ஏற போகல மங்கொல்லக்காரனா தான் ஏறுறான், கல்லனா ஏறுறான். ஆனா அவங்களுக்கு தெரிய நான் இறங்க போகல அல்லாட வழியா இறங்குவேன்னு அவங்களுக்கு தெரியா. சுபஹான். ஏற போகல கல்லன் தான், இறங்க போகல பட்டோலையில எந்த பாவமும் மீக்கல். ஏறினாங்க, ஓட்ட பிரிச்சு பாக்குறாங்க. பெண்மணி குர்ஆன் ஓதுறா. அந்த குர்ஆன் ஒரு ஆயத் காதுல விழுது. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகள், அல்லாஹ்வை பயப்படுற நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையா வாப்பா என்ற ஆயத். அல்லாஹ் கலிமா செல்லாதவனை பார்த்து குர்ஆன்ல பேசல. பேசுறது யாரை பார்த்து தெரியுமா? முஸ்லிம்கள் முஃமின்களை பார்த்து தான் அல்லாஹ் கேட்கிறான். ஏ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ரப் என்று சொல்லி கொண்டு ஈக்கிறவங்களே, இன்னும் அல்லாஹ் பயப்படுற நேரம் உங்களுக்கு வரலையா? எப்பதான் பயப்படும்? இந்த ஆயத் காதுல விழுந்த உடனே உள்ளத்துல பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வந்துட்டு. நாங்க என்ன செய்வோம்? பெய்த்து அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி கொஞ்சம் பள்ளிக்கு வாங்க, அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு என்ன சொல்லுவான்? ஓங்க ஆஜி பாப்போம் பாப்போம் பொறைக்கு பாப்போம் தான் செல்றது. இவங்கெல்லாம் பொறைக்குன்றெல்லாம் இல்லை. கேட்டுச்சா உடனே அதே இடத்துல கூரை கொசக்கைந்து தௌபா செஞ்சான். யால இந்த பாவத்தை மன்னிச்சே போடியா, எந்த பாவத்தை முட்டுடாத ரஹ்மான். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்ச நிலைமையில இறக்கினாங்க கீழே ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹ். ஆனா பரிதாபம் என்னண்டா, இவங்க அந்த ஓட்ட பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த குர்ஆன் ஆயத் விழுந்த உடனே இவர் அழுகுற சத்தத்துல அந்த பெண்மணி மேல பார்த்தா. அவ பார்க்காம இருந்துச்சு. இவ மேல பார்த்துட்டா. அந்த பெண்மணி பார்த்த உடனே ஃபுதைல் பின் இயால் அவங்களோட வீட்டு கூரையில கண்டவ அதே இடத்துல வஃபாத் ஆகிட்டார். என்றா அவ்வளவு பயம் ஃபுதைல் பின் இயால் என்றா. யாரு சரி ஆட்களை கண்டு வஃபாத் ஆகிறா? ஊர்ல கமையில ஒத்த சண்டியில ஒத்த நீங்கிறான். இவனை கண்டு யார் சரி மவுத்தாகுவாங்க. ஒத்தனை கண்டு ஒத்தர் மவுத்தாகிறேன்டா இவங்களோட வாழ்க்கை எப்படி ஈந்திக்கும் என்று சொல்லி யோசிச்சு பார்ப்போம்னா அவ்வளவு பயங்கரமா இருந்தான். ஆனா அப்படியாப்பட்ட மக்களுடைய உள்ளத்துல கூட ஒரு குர்ஆன் ஆயத் உள்ளத்துல மாத்திச்சு. தராவீஹ்ல ஓதப்படுது. எத்தனை குர்ஆன் ஆயத் ஓது? எவ்வளவு குர்ஆன் காதுல கேட்கிறோம், ரேடியோல கேட்கிறோம், டிவில கேட்கிறோம், பள்ளியில கேட்கிறோம், அங்க கேட்கிறோம், இங்க கேட்கிறோம், எட புள்ளைய ஆஃபீஸாக்கி வச்சு கேட்கிறோம். ஆனாலும் வாப்பா இன்னும் பாவத்தோடல்ல, புள்ள மகசால. அப்படிதானே? மகன் மகசால, வாப்பா இன்னும் பாவத்தோடல்ல. குர்ஆன் அந்த பொடியனுக்கும் புரோசனம் கொடுக்காது. நாங்கள் யோசிப்போம், புள்ளைய மாசா போட்டோன்னே நாங்கள் திருந்திருவோம் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, ஒரு காலமும் புரோசனம் ஆகிக்காது குர்ஆன். அவர் வெளியே வருவார், ஆனா அமளிபாதத் இல்லாம வெளியே வருவார். அமளிபாதத் வாழ்க்கையில ஈக்காது. சில மக்கள் யோசிக்கிறது அப்படித்தானே, வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைச்சா நாங்க சக்சஸ் ஆகிட்டோம் என்று தான் யோசிக்கிறான். ஒரு வீடு கட்டினா, ஒரு வாகனம் எடுத்தா, ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் ஒன்றை சேர்த்து வச்சா வாழ்க்கையில நாங்க பெரிய ஆள், பெரிய மனுஷன். நல்ல இந்த விஷயத்தை கேடுவோம். பனி இஸ்ராயலுடைய காலத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலம், இவனோட காலத்துல ஒரு மனிதன், ஒரு ஆலிமுத்தறிந்தார், மௌலவி ஆலிமுத்தறிந்தாரு. வாழ்க்கையில் அல்லாஹ் இவருக்கு எல்லாத்தையும் கொடுத்திருந்தான். சொத்து செல்வம் ஓணுமா, பேர் புகழ், ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுத்திருந்தான். வாழ்க்கையில எல்லாம் துனியாட எல்லா நிஅமத்தும் வாழ்க்கையில இருக்குது. ஆனா இவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் தான் என்னென்றா, எல்லா வளமும் ஈக்குது, வாழ்க்கையில எந்த சோதனையும் இல்லை. ஆனா இவங்க ஒரு ஆலிம் மௌலவி வாழ்க்கையில தொழுறல்ல. எப்படி? வெறும் தொழுறல்ல, வெறும் குர்ஆன் ஓதுறல்ல, வெறும் அமர் ஒன்றும் செய்யறல்ல, திக்ர் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில.
ஆனா வாழ்க்கையில எல்லா வளமும் ஈகுது, சொத்து செல்வம் ஈகுது, வாகனம் ஒண்ணுமா, அது இது எல்லாமே ஈகுது இவருக்கு. ஆனா இவர் தொழுர் அல்ல, இவர் ஓதுர் அல்ல, ஒன்றுமே செய்யறல்ல, எந்த அமலும் இல்லை வாழ்க்கையில். இந்த காலத்துல சில கூட்டம் ஈகுது. எப்படி? என் வாழ்க்கையில எல்லாம் ஈகுது, சொத்து செல்வம் ஈகுது, மஜா நாங்க தொலாட்டியும் எங்களை எல்லாம் நல்லா தான் வச்சுக்கிறான் விலகினா. நீங்க தொழுந்தாலும் பிச்சைக்காரமாய் தான் ஈக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அவன் நினைக்கிற அது அறிவாளி பேச்சுன்னு. அது ஆக அடி மடையர்களுடைய பேச்சு தான் அது. இந்த சம்பவத்தோட விளங்கிடும். இப்படி பேசுறவங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி கொடுவோம். இவரும் யோசிச்சாரு, வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லாத்தையும் எனக்கு தந்திக்கிறான், என் வாழ்க்கையில் அமளிபாத தொண்டுமே இல்லை, நான் தொழுறல்ல உதிரல்ல, ஒரு அமல் ஒன்று சும்மா சாதாரண ஒரு மனுஷன் செய்யற எந்த அமலும் வாழ்க்கையில இல்லை. ஆனா வாழ்க்கையில பரக்கத் குறையதே இல்லை. அப்பா இனி எல்லாம் பசியில போடுறேயும் இல்லை, எனக்கு சோதனை ஒன்ற தாரையும் இல்லை, எனக்கு ஒரு தலைவலி வாரையும் இல்லை. என்ன காரணம் ஆகிக்கும்? நான் அமல் செய்யலை என்று சொல்லி எவ்வளோ ஹதீஸ் வருவதே. நீ அமல் செய்யலைன்னா உங்களுக்கு முசீபத் வரும், தரத்திரியம் வரும். ஆனா நான் அமல் செய்யலைன்னு என் வாழ்க்கையில ஒன்றுமே வருவதில்லை. அவ எல்லாம் என்னைய கபூல் செஞ்சிட்டானா? கபூல் செய்யல அல்ல. இதுக்கு ஆகப்பெரிய விளக்கம் உலமாக்கள் எழுதுறான். எந்த அளவுக்கு என்ன சொல்லி, இவருக்கு ஒரு கட்டத்துல சந்தேகம் அந்த காலத்துல இந்த நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேய்த்து கேட்டாங்க. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, மூசா அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் கேளுங்க, அல்லாஹ் எல்லாம் தந்திக்கிறான், ஆனா இந்த வாழ்க்கையில நான் அமல் செய்யல, தொழல்ல, ஓதல் என்றதுக்கு ஒரு சோதனை சரி வாழ்க்கையில வருவதில்லை. என்ன ரிஸ்க்ல கொஞ்சத்தையும் எல்லாம் குறைக்கிறானும் இல்லை, அலைஞ்சு திரிஞ்சு தேட வைக்கிறானும் இல்லை, எல்லாம் மீக்குது, சோதனை ஒன்றும் வருவதில்லை. என்ன காரணம்? இந்த நேரத்தில் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் என்ன காரணம், யா அல்லாஹ் இந்த மனுஷன் நிலைமை என்ன? இப்ப அல்லாஹு தாலா அறிவிச்சு கொடுக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அந்த மனிதனுக்கு சொல்லுங்க, அந்த ஆலிமுக்கு சொல்லுங்க, உலகத்தில் ஆகப்பெரிய தண்டனையை நாங்க அவருக்கு தான் கொடுத்திருக்கிறோம், அதை அவர் விளங்கி கொள்றாரு இல்ல. உலகத்தில் ஆகப்பெரிய தண்டனை அவருக்கு தான், ஆனா அது அவருக்கு விளங்குது இல்லை. அவர் யோசிக்கிறாரு துனியான ரீதியா, நாங்க அவர் அப்படி பார்க்கல. அவருக்கு எல்லா வளமும் காலடியில் ஈக்குது தான். ஆனா கொஞ்சம் யோசியும், ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 சுபஹானல்லாஹ், ஒரு நாக்கால செய்யக்கூடிய சீவனை நாங்க கொடுக்கல அவருக்கு. இதுதான் உலகத்தில் ஆகப்பெரிய தண்டனை. தண்டனை என்ன தெரியுமா? இபாதத்தோட்ட அல்ல தூரமாக்குது. நன் முஸ்லிம் அவங்களுடைய காரியங்களை செஞ்சுட்டீங்கிறான். சர்ச்சுக்கு போறவங்க போறாங்க, விஹாரைக்கு போறவங்க போறாங்க, கோவிலுக்கு போறவங்க போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எங்கட முஸ்லீம் பேர்ல முஸ்லீம், பள்ளிக்கு வர சொன்னா வாரல்ல, தொலை சொன்னா தொழுறல்ல, கேட்டா முஸ்லீம்னு சொல்லுவான். வாரது பள்ளிக்கு என்னது? பாசல் கொடுத்தா ஓடிக்கொண்டு வாரு, கஞ்சி கொடுத்தா ஓடிக்கொண்டு வாரு, டாய்லெட் பாவிக்க ஓடிட்டு வாரு. டாய்லெட் யாருக்கு? மஹல்லாவாசிகளுக்கா? ஹராம். மஹல்லாவாசிகளுக்கு டாய்லெட் பாவிக்கலாம். டாய்லெட் பாவிக்கிறது பிரயாணிகளுக்கு. அவுட்லேருந்து வர போல ஒரு மஸ்ஜித் ஒன்று ஈக்குமே, மஸ்ஜிதில் போய் டாய்லெட் பாவிப்போம். அந்த பிரயாணிகளுக்கு தான் டாய்லெட். சொந்த வீட்டில் டாய்லெட்டை வச்சுட்டு இங்கே வந்துட்டு டாய்லெட் பாவிக்கலாம், ஹராம், பாவிக்கலாம். அப்போ வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியாம சில ஹராம்கள் நடந்து கொண்டு ஈகும், சில வீண் விரயங்கள் நடந்து கொண்டே ஈகும் வாழ்க்கையில். அதனால அல்லாவுடைய காரியத்தை விட்டு எங்களை தூரமாக்கி நான் விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் எங்களை இன்னும் கபூல் செய்யல. துனியா அது பொறுமதியே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன்ல வருவது அத்துன்யா மதா என்று தான் வருவது. உலமாக்கள் ஈகிறாங்க, கேளுங்க, துன்யா மதா. குர்ஆன்ல மதா என்றா உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. மதாக்கு என்ன அர்த்தம்? மதா என்றா என்ன தெரியுமா? எட பொம்பளை குஷினில ஒரு அடுப்படி புடவை ஒன்று பாவிப்பான், புடவை துண்டு சட்டியோல பிடிக்க. இந்த புடவைக்கு தான் செல்றேன் அரபுல மத்தா என்று சொல்லி. இந்த புடவை இது, இந்த புடவைக்கு நாங்கள் எடுத்து பார்த்தா இந்த புடவை மூக்கு துடைக்க கூட யூஸ் பண்ண ஏலாட்டி தான் அடுப்படிக்கு போம். யாராவது மூக்கு துடைக்கிற லேஞ்சை கொண்டு போய்த்து அடுப்படியில பாவிப்பாங்களா? பாவிக்க மாட்டான். கர்ச்சிஃப் பாவிப்பாங்களா? பாவிக்க மாட்டான். அதுக்கும் பாவிக்க இயலாத ஒரு புடவை தான் அடுப்படிக்கு போகும். அந்த புடவை அடுப்படியில மட்டும்தான் நீக்கும், முன்னுக்கு வராது, அங்க மட்டும்தான் நீக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நீ எதையும் கண்டு மயங்கு, அங்க பாரு, இங்க பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு, எல்லாத்தையும் மயங்கு. ஆனா துனியாட வாழ்க்கை மதா, அது அடுப்படி புடவைய போலதான். எனக்கு நீங்க பெருசா எடுத்துக்கோங்க, ஆனா எங்கட பார்வையில இது துனியா பொறுமதியே இல்லை. அதனால துனியால என்ன கிடைச்சாலும் எந்த புரோசனமும் இல்லை, எல்லாத்தையும் முட்டுட்டு தான் கபருக்கு போகும்.
எல்லா மனிதர்களும் அப்படிதான் போகணும். ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹ் கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளாக்கினான் தெரியுமா? துனியால ஆபிதுல் ஹரமைன் என்ற பட்டம் கிடைச்சிச்சு. ஆபிதுல் ஹரமைன் என்றா மக்கா முக்கர்ரமா மதீனத்துல் முனவ்வரா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் அந்த காலத்துல வாழ்ந்த ஆக பெரிய வணக்கசாலி என்றா ஃபுதைல் பின் இயால் தான். சுப்ஹானல்லாஹ். எதால? ஒரு குர்ஆன் ஆயத்துல தௌபா செஞ்சாங்க. ஒரு குர்ஆன் ஆயத்துல தௌபா செஞ்சு ஆபிதுல் ஹரமைனா மாறினாங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தெரியும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், அதிகமானவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இமாம் புகாரியை தெரியாட்டி வேலல். ஏனென்றா குர்ஆனுக்கு அடுத்தபடியா சஹீஹான ஹதீஸ், சரியான ஹதீஸ் கிதாப் இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிதாப். இந்த இமாம் புகாரியோட உஸ்தாத்மார்களுடைய ஒரு பட்டியல் போடுறாங்க. இந்த இமாம் புகாரியுடைய உஸ்தாதுகள்ல பட்டியல் ஒன்று போடுறாங்க. அவங்களுடைய உஸ்தாத் யஹ்யா இப்னு மஈன், அவங்களோட உஸ்தாத் தான் ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹ். யாருடைய உஸ்தாத்? இமாம் புகாரியுடைய உஸ்தாத் தான் ஃபுதைல் பின் இயால் ரஹிமஹுல்லாஹ். யோசிங்க, ஒரு ஆயத் எங்க கொண்டு போயிச்சு மனுஷன்? இமாம் புகாரி உஸ்தாதா மாறினா. நாங்க எத்தனை ஆயத் காதுல விழுது, வாழ்க்கையில் என்ன மாற்றம்? எத்தனை வருஷம் ரமலான் கிடைக்குது? 30, 40, 50, 60, 70, 80 வருஷம் ரமலான். எத்தனை பாவம் உடுபட்டி? எத்தனை பேர் சொல்லி ஒரு ரமலானுக்கு ஒரு பாவத்தை ஒட்டியிருந்தாலும் 50 வருஷ வாழ்க்கையில் 50 பாவம் உட்ரல்ல. அப்ப ரமலான் புரோசனமா? புரோசனம் இல்லை. ஏன்? மௌத்த மறந்துட்டாங்க மனுஷன். மௌத்துடைய ஞாபகம் இல்லை, மௌத்துடைய பயம் இல்லை. எல்லாம் யோசிச்சு கொண்டே மௌத்த சும்மா லேசா சந்திச்சிருக்கேன் மனுஷன். மௌத்த சந்திக்கிறது லேசான காரியம் இல்லை. அதிலேயும் நல்ல முறையில மௌத்தாகிறது லேசி இல்லை. மிச்சம் பேர் ஏன் அவங்களுடைய நேர காலத்தை முழுக்க முழுக்க ரப்புக்காக வேண்டி கொடுக்குறான். மௌத்துடைய நிலைமைய விளங்கிட்டான். மனுஷர் மௌத்த மறந்துட்டாங்க. வாழ்க்கையில் மௌத் என்றா என்னன்னு தெரியும். அவங்க நினைக்கிறாங்க சும்மா எடுத்து தின்ற சாமனம் கொண்ட போல மௌத். இல்ல இல்ல, இது லேஸ் அல்ல. மௌத் என்றது ஒரு மனுஷன் மௌத் என்று கேள்விப்பட்டுரும், இது லேஸ் இல்ல. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சில சிரிக்க கூடாத இடங்கள் சொன்னாங்க. என்னென்ன விஷயங்களை பார்த்து சிரிக்க கூடாது? குரங்க பார்த்தா சிரிக்க கூடாது. நாங்க குரங்க பார்த்தா தான் சிரிக்குது. அப்படிதான் காரணமே. குரங்க பார்த்தேன்னு சிரிக்க கூடாது. ஃபிக்ஹ்ல உலமாக்கள் கிட்ட படி. மையத்தை பார்த்து சிரிக்க கூடாது, மையத்துக்கு முன்னால சிரிக்க கூடாது. இப்படி சிரிக்க கூடாத இடங்கள் ஒன்றுதான் மையத்தை பார்த்து சிரிக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏனென்றா மௌத்துடைய கட்டம் லேஸ் அல்ல வாழ்க்கையில். குர்ஆன் சொல்லுது, எந்த கோட்டையில போய் தொழிஞ்சாலும் உங்களை மௌத்து வந்து சந்திக்கும். ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் என்று சொல்லுது. நீங்க எங்க போறீங்களோ மௌத்து பின்னுகால வாரல்ல, முன்னுகால தான் வரும். நீங்க போல பின்னுகால விரட்டிக்கொண்டு மௌத்து வாராது. முன்னுக்கு உங்களே நேருக்கு நேர் வந்து சந்திக்கும் மௌத்து. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நேருக்கு நேர் வருவாங்க. எந்த இடத்துல வஃபாத்தாகணும், எந்த நேரத்துல வஃபாத்தாகணும், எந்த நிலைமையில மௌத்தாகணும் முடிவு செஞ்சிருவோம். ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி பாதையில நடந்து போறான். மிக முக்கியமான நபி இஸ்லாத்துல. நடந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்துல இவங்க தான் எழுதுகோள் பேனாவை அறிமுகம் செஞ்ச நபி. துனியாவுக்கு பேனா அறிமுகம் செஞ்சவங்க தான் ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இவங்க நடந்து போல வெயில்ல சூடு கூட சரியான அதிகம். இந்த நேரத்துல பாக்குறாங்க, கீழே எங்களுக்கு இவ்வளவு சூடுண்டா அந்த சூரியனை 2 மலக்குமார் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மலக்குமார்களுக்கு எப்படி இருக்கும்? சும்மா சரி பாரமாயிக்கும். இவங்க துவா செய்யறாங்க. யாருக்கு தெரியுமா? அந்த மலக்குமார்களுக்கு துவா, யா அல்லாஹ் அந்த 2 மலக்குடைய பாரத்தையும் லேசாக்குவாயாக. சுப்ஹான். இப்ப அவங்களோட பாரம் லேசாகுது. இப்ப அந்த 2 மலக்குமாரும் பாக்குறாங்க, ஒரு நாளும் இல்லாம என் பாரம் லேசாவிக்குது. அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்கட 2 பேர்ட்ட பாரம் லேசாவிக்கு என்ன காரணம்? சொன்னாங்க, ஹதரத் இத்ரீஸ் அவங்களுக்கு துவா செஞ்சுக்கிறான். சொன்னா அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கல் கொஞ்சம் வானுலோகத்துக்கு உயர்த்தி தாங்களே. அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானுலோகத்துக்கு உயர்த்தப்படுறாங்க. 2 மலக்குமாரும் வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்க போகல முதலாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. சொன்னாங்க, இந்த மலக்குல் மௌத்த கொஞ்சம் உங்களுக்கு பழக்கமா? எல்லாத்துக்கும் வர சந்தேகமே, இந்த மலக்குல் மௌத்த கொஞ்சம் பழக்கமா உங்களுக்கு? சொன்னா, ஓ பழக்கம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமோ சொன்னாங்க, அவரை கொஞ்சம் சந்திக்கணும், அஜல்ட விஷயமா கொஞ்சம் பேசணும் அவரோட.
சென்னா வாங்க போய் இது சந்திப்போம். இப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிக்கொண்டு போறான். குர்ஆன்ல சம்பவம் இது தஃப்சீர்ல வருது, சூரத்து ஸாத்ன்னு நினைக்கிறேன். அப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டிக்கொண்டு போக பண்றாங்க. யாருக்கிட்ட? மலக்குல் மௌத்து கிட்ட. மலக்குல் மௌத் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். அந்த மலக்குமார்கள் பிடிச்சி கேட்கிறாங்க, இங்க அவசரமா போறீங்க? சொன்னாங்க, அவசரமா இந்த நிமிஷம் ஒட்டநடியாக சுருக்கமான நேரம் தான் நீக்குது, ஒட்டநடியா ஒரு மனுஷன் ரூஹ கழட்டணும், அல்லாட கட்டளை. அதுவும் வானுலோகத்தில் அவரை நான் தேடணும், அதுதான் வேகமா வைத்துட்டீர். கேட்டாங்க, யாருட ரூ? சொன்னாங்க, ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹ கழட்ட போறேன். சொன்னாங்க, அவர் உங்களை சந்திக்க தான் வந்திருக்கிறாரு. அப்படியா? சொன்னாங்க மலக்குமார்கள் கிட்ட, நீங்க திரும்பி பார்க்க முன்னுக்கு ஜனாசாவா தான் புழுவார். திரும்ப முன்னுக்கு மரக்கட்டைய போல விழுந்தாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுது, வரஃபஅனாஹு மகானன் அலியா, நாங்க உயர்ந்த இடத்திலேருந்து அப்படியே நாங்க அவரை வசதி கொண்டோம். வானத்துல மௌத்தாவின் ஒரு நபி ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொல்ல வாரம் தெரியுமா? எங்க மௌத்து வரும், எந்த இடத்துல வரும், எந்த நிமிஷத்துல வரும், எங்களோட கையில கிடையாது. அப்ப எப்படி சுதந்திரமா நாங்க வாழ்றது? எங்களுக்கு இப்ப மௌத்து வராதுன்னு என்ன தைரியத்துல வாழ்றது? எந்த நேரமும் இது மண்டையில ஓடிக்கொண்டே இருக்கும். இது தலையில ஈகிற மனுஷன் கிட்ட லேசில பாவம் வெளியாகாது. சும்மா ஆட்களுக்கு காட்ட இல்ல, அடே இந்த நிமிஷமே மௌத்து வந்த என்னப்பா நடக்கும், எனக்கு என்ன நடக்கும், யார் எனக்காக வேண்டி ஈகிறாங்க? நாங்க எல்லாரும் யோசிக்கிறது அப்படித்தானே. நாங்க எல்லாரும் சிந்திக்கிறது, இந்த நிமிஷமே இந்த நாங்க மௌத்தாகினத்துக்கு பேர் எங்கட குடும்பங்கள் பார்த்து கொள்ளுவாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க. எங்கட மௌத்துடைய கட்டம் நாங்க விரும்புறது மட்டுமல்ல, அல்லாவும் எங்களை சந்திக்க விரும்பணும். யார் சந்திக்க விரும்பணும்? அல்லாஹ் எங்களை சந்திக்க விரும்பணும். இந்த மனுஷன் மௌத்தாவி என்கிட்ட வரப்போறான், அல்லாஹ் எங்களை விரும்பணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்த அல்லாஹ் அப்படிதான் விரும்பினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் எடுக்கிறதுக்காக வேண்டி போறாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வியோடு கேட்கிறாங்க மலக்குல் மௌத் கிட்ட. கேட்டா, நான் யார் என்ன உனக்கு தெரியுமா? நபிமார்கள் கிட்ட சும்மா போய்த்து ரூஹ கழட்டிட்டு வரையில. ரூஹ கழட்ட முன்னுக்கு பொதுவா நபிமார்கள் கிட்ட அனுமதி கேட்கும். அனுமதி கேட்டுதான் அவனோட ரூஹ் கழட்டப்படும். மத்த யாருக்கிட்டே அனுமதி கேட்கறல்ல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட அனுமதி கேட்க போகல. இவன் கேட்கிறான், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொன்னா, நீ அல்லாஹ்வுடைய நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பு கிட்ட போய் அல்லாஹ் கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உயிர் எடுக்க விருப்பமான்னு கேட்டுட்டு வாங்க. வைத்து, நான் அல்லாஹ்ட நண்பனே, நீ ஏன் உயிர் எடுக்க வந்திருக்கிறாய்? ஒரு நண்பன் உசிரை இன்னொரு நண்பன் எடுக்கிறியா? கூட்டாளிக்கு அநியாயம் நடக்கிறத விரும்புறதா? இவங்களுக்கு பதில் இல்லை. போய் அல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க, யா அல்லாஹ், இப்ராஹிம் ரூஹ எடுக்க போனோம், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்ன செய்ய யா அல்லாஹ்? இப்ப அல்லாஹ் தாலா பதில் சொல்லி அனுப்புறான். இப்ராஹிம் கிட்ட போய் நான் சென்னேன்னு சொல்லி சொல்லுங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திக்க விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேளுங்க. அல்லாஹ் சந்திக்கணும் என்ன செய்யணும்? மௌத்தாகணும் வாழ்க்கையில். சொர்க்கத்தை அடையணுமெண்டா மௌத்தாகணும் வாழ்க்கையில். ஆனா நல்ல மௌத்த சம்பாதிக்கிறது வாழ்க்கையில லேசி இல்லை. அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை துனியால தருவான். அதுல ஒரு சந்தர்ப்பம் தான் ரமதான். சும்மா நாங்க பசியில் ஈக்கிற மாதிரி விளங்கும். இது மத்த காலங்களால நாங்க நினைக்கிறது போல சஹருக்கு பெரிய ஏற்பாடு செய்யறதோ, இஃப்தாருக்கு பெரிய ஏற்பாடோ அப்படியான காலம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹர் எப்படி இருந்துச்சு? ஒரு கிளாஸ் பால். எங்கட சஹர் ஒரு போற பேக். இப்படி சஹர் செய்யல, ஒரு கிளாஸ் பால். அவனோட பசிய போக்க, பசியில கொஞ்ச நேரம் மீக்கிறதுக்குரிய சஹர். இஃப்தார் எப்படி இருந்துச்சு? ஈச்சப்பழமும் தண்ணியும், 8 வகையான 10 வகையான சோட்டிஸ் இல்லை. ஏனென்றா தின்றதாக இருந்தா நாங்க எல்லாம் கொழும்பாளுக்கு தின்றதாக இருந்தா ரமலான் இல்லாத காலமே திண்டு அழிச்சிக்க. ரமலான்ல தான் தின்னோணுமெண்டிக்கா தேவையில்ல. அப்ப ரமலான் என்னத்துக்கு? ரமலான் அமல் செய்யறதுக்கு. எங்களை நாங்க கொஞ்சம் பரிசுத்தப்படுத்தி கொள்றது, கொஞ்சம் குடும்பத்துக்கு கொடுக்குற டைம் ஒதுக்கி ரப்புக்காக வேண்டி கொடுக்கறது, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் குடும்பத்துக்கு கொடுக்கறது, எங்கட குர்ஆனை கொஞ்சம் மீட்டி கொள்றது. குர்ஆன் ஓத தெரியாவா? தேவையில்ல, கவலை தேவையில்ல. திக்கி ஓதுறீங்களா? சரளமா ஓதுறவங்களை விட ஹதீஸுடைய கருத்து, திக்கி ஓதுறவனுக்கு 2 மடங்கு கூலி. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நாங்கள் சரளமா, நான் ஆபீஸ்னு நான் சரளமா ஓதுறேன், ஒருத்தர் திக்கி ஓதுறாரு, என்னைய விட அவருக்கு தான் கூலி கூட.
ஏனென்றா அவர் திக்க போகல ஒரு சிரமம் வருது, என்ன இப்படி திக்கி அந்த சிரமத்தை பொறுத்து கொண்டு ஓதுறாரு. அந்த சிரமத்துக்கு 2 மடங்கு கூலி சரளமா ஓதுறவனை விட. அப்ப எங்கட குர்ஆனை கொஞ்சம் சீராக்க, குர்ஆனை கொஞ்சம் பாடமாக்க, சுன்னத்தான துவாக்களை பாடமாக்க. எத்தனை பேருக்கு எத்தனை சுன்னத்தான துவா பாடம்? ரமலான்ல ஒரு சுன்னத்தான துவா பாடமாக்கினா 30 நாளைக்கு 30 சுன்னத்தான துவாக்கள். 2 நோம்பு பிடிச்சிடும். காலம் அவசரமா பெய்த்திடும், நேரம் அவசரமா பெய்த்திடும். துனியால கடைசியாக சொல்லி முடிச்சு கொள்றேன், துனியால எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், குடும்பத்துக்கும் பெய்த்து சொல்லிக் கொடுங்க, மனைவிக்கும் சொல்லிக் கொடுங்க, யாரை நம்பியும் துனியால வஃபாத்தாக வாணும். யாரை நம்பியும் என் புள்ள எனக்கா வேண்டி துவா செய்வான், என் புள்ள எனக்கா வேண்டி குர்ஆன் ஓதுவான், என் புள்ள எனக்கா வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வான், அப்படி மௌத்தாவான். நாங்க தான் ஓதி படிச்சு இல்ல, என் புள்ள சரி ஓதி படிச்சுக்கிறான், உண்மைதான். நாங்க ஓதி படிக்கல, எங்கட புள்ள ஓதி படிச்சுக்கிறான். ஆனா அந்த புள்ள ஓதி படிச்சதை கொண்டு உங்களுக்கு விட அவனுக்கு தான் பெனிஃபிட் கூட. எவ்வளவு காலத்துக்கு நினைச்சு கொண்டீங்க சொல்லுங்க பாருங்க, எவ்வளவு காலம் நினைச்சு கொண்டீங்க? எவ்வளவு காலம் எங்களை நினைச்சு இது செய்வான்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி. இவரோட சம்பவம் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு படிப்பினை. இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பெரிய ஒரு ஆசை ஒன்று உள்ளத்துல, சக்கராத்துல இருக்கிற ஒரு மனுஷனோட தெளிவா பேசணும். மொத்தம் சக்கராத்துல ஈகிறான், இந்த சக்கராத்துல ஈகிற மனுஷனோட போயிட்டு நான் பேசணும், அவன் தெளிவா எனக்கு பதில் சொல்லணும். சக்கராத் என்றா என்ன? இலேசா சக்கராத் என்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சக்கராத் என்ற அர்த்தம் என்ன யாருக்கு தெரியும்? சக்கர் என்றா போத, சாராயம் குடிச்ச அவருமே போத, போதைக்கு தான் செல்றே சக்கர். சக்கராத் என்றது போத. அவன் ஒரு நிலைமையில ஈக்கமான. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கியாமத் நாள்ல கொஞ்சம் பேரை பாப்பீங்க, வதரன்னாஸ சுகாரா வமாஹும் பிசுகாரா. சுகார் என்றா சக்கராத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தேதான். சில மக்கள் இப்பாங்க போதை பிடிச்சவங்கள போல சுத்தி கொண்டிருப்பாங்க கியாமத்துல. ஆனா அல்லாஹ் சொல்றான் வமாஹும் பிசுகாரா, அவங்க எல்லாம் போதை பிடிச்சவங்க இல்ல, அல்லாட புடிட கடினத்துல அப்படி சுத்துவான். சக்கராத்துல ஒரு மனுஷன் போதை ஆயிப்பான், அவனோட உயிரை இழுக்கிற கஷ்டம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஊசி ஒன்று எடுத்து குத்தினோம் மரமா, சரி இந்த இடத்துல குத்தினோம், ரத்தம் வருவது சரியானமா, இந்த இடத்துல சரியான வருத்தமாயி, இல்லாட்டி முள்ளொண்டு குத்திட்டு சரியான விஷம் வருத்தமாகி தொடையில அடுத்த நாள் எல்லாம் ஒரு 2 நாளைக்கு அந்த வருத்தம். இந்த ஊசி குத்தின அந்த சின்ன இடத்துல வருத்தம் ஒன்று வருவதுண்டா முழு உடம்புலேந்தும் ரூஹ கழட்டுவான். அப்போ உடம்புட வருத்தம் எப்படி ஈகும்? அப்ப அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு தெளிவா பேசல. இவன் ஒரு ஜாதி வாக்குல நோஞ்சாமாய் தான் இருப்பான். அப்ப அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவங்களோட நீயத்தை எப்படியாவது தெளிவா பேசுறத்தனோட சக்கராத்துல மீட் ஆகிரும். தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, யாரும் கிடைக்கல. கடைசியில கிதாபில் எழுதுறாங்க, ஒரு கட்டம் வந்துட்டு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சக்கராத்து வந்துட்டு. இப்ப முழு குடும்பமும் போறாங்க, பெய்த்து எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ் நீங்க சக்கராத்துல இருந்து ஒத்தனை தேடினீங்க, உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, ஆனா எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு. சொன்னா அம்ர் இப்னுல் ஆஸ், சொல்லுங்களே சக்கராத் எப்படி இருக்குது? ஒரே வார்த்தையில தான் சொன்னான், அஸ்ஸமாஉ யுன்ஸஉ மின்னி. முழு வானத்தையும் கலட்டி ஏண்ட மேல வச்சு அவ்வளவு பாரமாயிக்குமோ அதை போல பாரமா மூச்செடுக்க சரியான கஷ்டமாயிக்குது. அந்த கஷ்டமா மூச்செடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து சொல்றார், ஒரு ஊசி ஒன்றை காட்டி, அந்த ஊசிட சினோரு ஹோலொண்டி ஓட்ட, இந்த ஊசிட அந்த ஓட்டைகளுக்கு துளை உள்ளுக்கு என்னைய போசலி செல்றார். இதுதான் சக்கரா. அந்த துளை உள்ளுக்கு என்னைய நுழைஞ்சு கொள்ள சொல்லி செல்றார். எனக்கு நுழையல, மூச்செடுக்கவே சிரமமாயி. சொன்னாங்க இப்படிதான் சக்கராத்தீகம் என்று சரி. இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா போகக்கூடிய நேரம் அவங்களோட மகன்மார் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய மகன்களே, என்னைய மௌத்தாக்கி கபருக்குள்ள வச்சு அடக்கினா, கபருக்குள்ள வச்சு மண்ணை போட்டு அடக்கினதுக்கு போறோம், அந்த இடத்துல ஈந்து ஹதீஸ் எப்படி ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்து பங்கிடுற அளவுக்கு எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் தெரியும் தான் எல்லாத்துக்கும். ஆனா இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வாராங்க தெரியுமா? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுல விளக்கம் என்ன தெரியுமா?
சும்மா யோசிங்க. எனக்கு தெரியும், மாடொண்ட குர்பான் கொடுத்து பாசல் அடிச்சு கொடுக்க எவ்வளவு நேரம் போகும் ஒரு மாட்டுக்கு? 3 ஹவர், 2.5-3 ஹவர் போகும். ஒரு மாட்டை அறுத்து உரிச்சு துண்டு வெட்டி எல்லாத்துக்கும் பாசல் போடுறது ஒரு 3 ஹவர் போகும். ஆனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்து பங்கிடுற அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். அப்ப மாடி மாதிரி இல்ல ஒட்டகம். வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஒட்டகம் ஒன்றை பெரட்டி அறுக்கவும் மாட்டாங்க, நிப்பாட்டி வச்சுதான் அறுப்பாங்க. ஒட்டகம் ஒன்றை பெரட்டையலாம், மாடு மாதிரி பெரட்டு சரியான ஸ்ட்ராங், அதனால நிப்பாட்டி வச்சுதான் அறுக்கணும். அதை அறுத்து வெட்டி பங்கிடுற லேசியில் இன்னும் 1 ஹவர் கூட போகும். அப்ப 4 ஹவர். இப்ப உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, முழு வாழ்க்கையும் நான் குடும்பம் என்று பஜார்ல சீரழிகிறோம், அப்படிதானே? நான் மௌத்தாகினா சிலவன் சொல்லுவான் பெருமையா, எனக்கு ஒருத்தன் கைய வச்சானே அடுத்த நிமிஷம் இங்க 10-20 பேர் 30-50 பேர் வந்து நின்றுவானோ, வரட்டும். அது 2வது. நான் மௌத்தாகி என் கபருக்குள் என்னைய வச்சா ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்கிற அளவு 4 ஹவர் எனக்காகவே இஸ்திக்ஃபார் செய்யற எத்தனை பேரை வாழ்க்கையில சம்பாரிச்சுக்கிறோம்? அதிகமானோட பதில் 0 தான் பேசக்கூடிய நானா இந்த. அதனால வாழ்க்கையோட சுருக்கம் இதுதான். மௌத்தா போறதுக்கு முன்னால எங்களுக்கு தேவையானதை நாங்க செய்வோம். இப்ப இந்த பதிலுக்கு உத்தரவாதம் ஒன்று இல்லை. உத்தரவாதம் இங்க உறுதியா சொல்லேலுமா? எனக்காகவே நீ எனக்குள்ள 4 ஹவர் இஸ்திக்ஃபார் செய்வான்னு என்று சொல்லேலுமா? சொல்லேலாம். அப்ப இந்த பதிலை நாங்க எப்படி எடுத்துக்கொள்றது தெரியுமா? நாங்க அமல் செய்யறதால தான் எடுக்குவோம். யாரை நம்பியும் இல்லை மௌத்தாகிறது. நாங்க எங்களுக்கு தேவையான அமல்களை நாங்க வாழ்க்கையில செய்யணும். அதுக்கு ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமா தான் ரமலானை தந்திக்கிறான். ரமலானை வீணாக்கவானம், ரோட்ல கழிக்கவானம். குறிப்பாக வாலிபர்கள், ஏரியாவில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் சொல்லுங்க, இது லூடட அதுட இதுட கேரம் போர்ட மாதம் அல்ல. அபு மூசா அல்-அஷரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாரு அமளிபாதத்துடைய காலங்கள்ல வீணான விளையாட்டுல கைய போடுவாங்களோ பண்டி இறைச்சிலே பண்டி ரத்தத்தையும் அப்படியே கலந்தவனுக்கு சமம் என்பதா சொல்லுவான். அதுல கைய போட்டு பெசஞ்சவனை போலன்னு சொல்லுவான். அதனால வீணான விஷயங்கள்ல போடவானம். சில நேரத்துல உம்மா வாப்பமார் நல்லா அமல் செய்யறாங்க, புள்ளையிலால பதுவா வந்து கொண்டு மூட்டுக்கு. இவன் விடிய விடிய ரோட்ல அடுத்தவண்ட வீட்டுக்கு முன்னுக்கு, அடுத்தவண்ட வீட்டுக்குள்ள கிரமடிச்சு கொண்டும் ஐ செஞ்சு கொண்டும் கத்தி பெரட்டி கொண்டும் நோயாளி இப்பாங்க, வயசாளி இப்பாங்க, சின்ன புள்ளி இப்பாங்க, நேரத்துக்கு எலும்புறவங்க இப்பாங்க. சரியான டிஸ்டர்ப் ஆகிக்கும் அவங்களுக்கு. சொல்லேல ஒருத்தர் கூலிக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாரா, இவங்க விளையாடுறாங்க, என்ன நீங்க இங்க வந்து அதெல்லாம் பேசலாம். சொந்த வீட்டுல இருக்கிறவனும் சல்லி கொடுத்து தான் வீடு எடுத்துக்கிறான், கூலி வீட்டுக்கு வந்திக்கிறவனும் சல்லி கொடுத்து தான் வந்திக்கிறான். அவன் தாள் வெட்டி கொடுத்து வரல. அதனால ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு உரிமை. துவேஷம் பேசுறல, நான் யாரு வந்தாலும் அது நன் முஸ்லிம் ஒன்று வந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்கு பறிக்கலாம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மஸ்ஜிதில் ஒரு ப்ரோக்ராம் செய்யற என்றாலும், நாங்க வெளியில லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் அடிச்சு செய்ய போறோம் என்றாலும், அந்த மஹல்லால இருக்கக்கூடிய எல்லா மனுஷன்கிட்டே அனுமதி எடுக்கும். ஒத்தருக்கு டிஸ்டர்ப் என்றாலும் அந்த ப்ரோக்ராம் செய்யலாம். ஏனென்றா அது அந்த மனுஷன் உரிமை. அதெல்லாம் ரமலானுடைய காலம் எவ்வளவு பேர் அமல் செய்வாங்க. அந்த அமலை புள்ளையில கொண்டு உங்களோட அமலை நாசமாக்க வானம், புள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்க வானம். கவனமாக இருங்க, அமல் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை